இப்போ பசங்களை படிக்க வைக்கிறச்சே அதுக்கு பைசா பத்தலன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு பைசா பத்தலன்னு சொல்றாங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஒரு சேமிப்பு ஆரம்பிச்சோம்னா நாளை பார்க்கலாம், தீபாவளிக்கு பார்க்கலாம், பொங்கலுக்கு பார்க்கலாம், வருஷப்பப்பு பிறந்தோன்னு பார்க்கலாம், இப்படியே போயிட்டு இருக்கோம். இப்படி போக 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 15 வருஷம் ஆனோடனேதான் இப்போ ஸ்கீம் போட முடியுமா கேட்கறாங்க. இப்போ உங்க ஸ்கீம் போட்டா கல்யாணத்துக்கு பயன்படுமா? நிச்சயமா பயன்படுறது. ஆனா நீங்க நினைக்கக்கூடிய காசு 10 லட்சமோ 15 லட்சமோ 20 வருஷமோ தேவைப்படும். இந்த குறுகிய 5 வருஷத்துக்குள்ளார உங்களால் நிச்சயமா 15 லட்சம் சேர்க்க முடியாது. அப்படி சேர்க்கறதா நீங்க லாட்டரி சீட்டு தான். எனக்கு ஃபீவரா இருக்கு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு, டாக்டர் இந்த கஷாயம் குடிக்கிறது நல்லா இருக்குன்னா கசஞ்சி எப்படியோ கஷ்டப்பட்டு குடிக்கிறோம். எது கஷ்டப்பட்டு குடிக்கிறோம்? உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி கஷ்டப்பட்டு காசு கட்டுங்க. சங்கோஜப்படாம வருமானம் இல்லையே அப்படி சொல்லி நினைக்காம கட்டிடுங்க. 15 வருஷம் தாண்டதுமே பைசா வர 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 ஹாப்பி ஆயிடும். அந்த 20 லட்சம் அது 30 லட்சம் மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்லி கையில வரும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஆனா நீங்க 5 வருஷம் முன்னாடி, அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த காலகட்டத்திலேயே சிறுக கட்டி வச்சதுனால 3 மடங்கு வரும்போது கிடைக்கக்கூடிய காசு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப சப்போர்ட்டா இருக்கும். அப்ப யார்ட்டையும் போய் கையேத வேண்டியதில்லை. என் பொண்ணு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, காசு கொடுப்பீங்களான்னு கேட்க வேண்டிய கேள்வியே வராது. அதுபோல தீபாவளி போட்டும், வருஷப்பர் போட்டும், பொங்கல் வரட்டும் முடிஞ்சு போனீங்கன்னா நீங்க அடுத்த முட்டை ரெடியா இருந்துங்க கையேந்தி வாங்குறதுக்கு. அவன் திட்டு வாங்குறது ரெடியா இருந்துங்க. காசு கிடைக்கலன்னாலும் கல்யாணம் நடக்கான்னு சொல்லி அதுக்கு ரெடி ஆயிட்டு. இந்த 2 சூழ்நிலை உங்க கையில தான் இருக்கு. சந்தோஷமாக சூழ்நிலை அமைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சங்கடமான சூழ்நிலை வர்றதுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஒண்ணு இப்ப சாக்ரிஃபை பண்ணுங்க. குறுகிய மனசோட வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். எப்ப வருமானம் ஈட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பே நீங்க சேமிப்ப ஆரம்பிச்சிருங்க. எப்ப குழந்தை பிறந்ததோ, எப்ப குழந்தை கல்வி அறிவு கொடுக்குறோமோ அப்பே சேமிப்ப ஆரம்பிச்சிருங்க. நீங்க 50,000 சம்பளம் ஆகிறதா 40,000 சம்பளம் நினைச்சு வாழ்ந்துருங்க. 10,000 இதுக்கு ஒதுக்கிடுங்க. 50,000 சம்பளம்னா 60,000 செலவு பண்ணி பழகாதீங்க. நீங்க இப்ப சந்தோஷமா இருந்தா நிச்சயமா பின்னாடி சிக்கலான வாழ்க்கைக்கு நீங்களே வழி தேடுற மாதிரி. ஆக ஆரம்பத்திலேயே நீங்க சேமிப்பு ஆரம்பமா இருக்கும். ஆரம்பத்திலே தேவைகளை தள்ளி போட்டா பின்னாடி வருத்தமா இருக்கும். நீங்க விரும்பினால் விரிவான விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும்.